கொண்டேன் படம் பார்க்க சென்ற பொழுது தனுஷை முதன்முறையாக சந்தித்திருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஒரு நாள் தனுஷோட நடிப்பை பாராட்டி பூங்குத்து கொடுத்து அனுப்பினாங்க. அதன் பிறகு 2 ஆண்டுகள் காதலித்து கடந்த 2004ஆம் ஆண்டு திருமணம் செய்துக்கிட்டாங்க. நிலையில திருமணமாகி 20 வருடங்கள் கழித்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. தனுஷுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் விவாகரத்து கிடைத்து விட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. நிலையில ஏப்ரல் 1ஆம் தேதி சென்னையின் போயஸ் கார்டன் பங்களாவுக்கு சென்றிருக்காரு தனுஷ். அவர் தன் காரில் கிளம்பி சென்ற போது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி இருக்கு. குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழுமாறு தனுஷை ரஜினி வலியுறுத்தி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா எனக்கு விவாகரத்து தான் வேண்டும்னு சொல்லிட்டாங்களாம் ஐஸ்வர்யா. தனுஷ் வீட்டிலும் அவங்களை மீண்டும் சேர்த்து வைக்க முயற்சிகள் நடைபெற்று வருது. இந்த வீட்டாரும் பெருமுயற்சி செய்தப்பவும் கூட தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேரற மாதிரி தெரியலையாம். முன்னதாக சௌந்தர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய முதல் கணவர் இருந்து விவாகரத்து கேட்ட பொழுது தனுஷும் ஐஸ்வர்யாவும் கூட பகிர்ந்து கேட்டதாக சொல்லப்படுது. ஆனா மகன்களை வைத்துக் கொண்டு எலியா பண்றீங்கன்னு தனுஷையும் ஐஸ்வர்யாவையும் திட்டி மனம் வர வைத்தார் ரஜினின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. நான் இந்த முறை அவர்களோட மனதை மாற்ற ரஜினியால முடியல, அதனாலதான் விவாகரத்து வரைக்கும் வந்துட்டாங்க.